சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பாட்டில் வந்து ரத்தன் டாட்டா இந்த டெக்னாலஜி எடுத்து பண்ணுறதா கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதா பார்த்தோம். ஏன்னா அவங்க ஜேஆர்டி டாட்டாவும் மந்த் முழுக்க வரும். அவங்க டைம் ஃப்ரேமில் இருந்தப்போ நமக்கு தொழில்நுட்பம் வந்து என்னவாகலை, அவ்வளோவா டெவலப் ஆகலை. அதே சமயம் டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து ஒரு 50 வருஷம் உற்பத்தியில் அனுபவம் வளர்ந்துருந்தாங்கன்றதை பார்த்தோம். புதுசாக ஒரு காரை வடிவமைப்பதெல்லாம் வந்து வெறுமனே சும்மா ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஒரு தகரடப்பாகையில ஒரு 4 டயரை வந்து இணைச்சு ஒரு காரா இது பண்றது இல்ல. இது வந்து என்ன பண்றது, ஒரு 100 கணக்கான உதிரி பாகங்களை வந்து ஒண்ணா சேர்க்கிற ஒரு தொழில்நுட்பம். இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை. இதுல நமக்கு அனுபவம் இல்லை. இதை பண்ணணும்னா இதை எப்படி பண்ணணும், தகரடப்பா மாதிரி இருக்கக்கூடாது. இதை பண்ணணும்னா எப்படி இருக்கணும், ஆடம்பரம் சொகுசா இருக்கணும், வேகமா இருக்கணும். அதே சமயம் இது எப்படி இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், எரிபொருள் சேமிப்பா இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு பல விஷயங்கள நம்ம இதுல பார்த்து செய்யணும். நமக்கும் சரி மற்ற மறுபடியும் சொல்றாங்க, இதுல நமக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, ரத்தன் டாட்டாவோட டீம் இருக்காங்களே, அந்த டீமுக்குள்ளேயும் வெளியவும் இருந்து ரத்தன் டாட்டாவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஸோ நாமாவே ஒரு புதுசா ஒரு காரை வடிவமைப்பதெல்லாம் யதார்த்தத்துல சரிப்பட்டு வராது. ஒழுங்கா நமக்கு என்ன தெரியுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது என்று எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணதே இல்லைன்றது அவங்களோட மைண்ட் செட்டு. ஆனா இதை பண்ணல அப்படின்னா, ரத்தன் டாட்டா இன்னைக்கு இதை பண்ணாம இருந்திருந்தாருன்னா டாடா மோட்டார்ஸோட நிலைமை எப்படி இருந்திருக்குன்றது இன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்க முடியும். இதனால ரத்தன் டாட்டா ஒரு முடிவு பண்றாரு. அவருக்கு முன்னாடியே முடிவு செஞ்சிருந்த மாதிரி இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ண வேண்டியது, தொலைநோக்கு பார்வையில பயணம் செய்ய வேண்டிய திசைன்னு ரத்தன் டாட்டா உறுதியாக தோன்றிவிட்டது. ஆகவே அவர் தன்னுடைய முடிவை வந்து இங்க மாற்றிக்கிறதாவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் நீராவி இன்ஜினும் ட்ரக்கையும் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவே ஆக்சுவலா வந்து மற்ற கண்ட்ரில 9 கண்ட்ரில என்ன இருக்கு, டெவலப் கண்ட்ரி ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஒரு வேற ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் இதவே வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தா, ட்ரை பண்ணாம இருந்தா ஏற்கனவே 50 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். இதனால இப்போ நம்ம இந்த இதை பண்ணியே ஆகணுன்றது இவரோட கனவு, இவரோட ஃபவுண்டரோட கனவாகவும் இருந்துச்சு. ஸோ டாட்டா என்ன முடிவு பண்றாரு, இதுதான் நம்ம பயணிக்க வேண்டிய திசைன்னு முடிவு பண்றாரு. ஸோ அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.